வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கனவுகளே 1000 கனவுகளே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையில் வழக்கம் போல அவளுக்கு ஏற்றாற் போன்று அலாரம் வைத்திருந்தமையால் அது 6 மணிக்கு அதன் வேலையை செவ்வனே செய்ய நித்திலா எழவும் நிலவன் ஆஹா ச முதல்ல நிறுத்து என அலாரத்தின் அலறலை விட அலறினான். ஐயோ, இவன் எப்போது வருவான் என்று தெரியாமல் அந்த அறையை தனக்கேற்றாற் போன்று மாற்றியதில் வந்த வினை என தன் தலையில் அடித்து கொண்டவள் உடனே அலாரத்தை செயலிழக்க செய்துவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து விட்டாள். குளித்து கீழே சென்றவள் ஜானகியுடன் சேர்ந்து காஃபி தயாரித்து தனக்கு எடுத்துக்கொண்டு வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்து பேப்பரை படிக்க ஆரம்பித்ததும் சுசீலா வரவும் சரியாக இருக்க எடுத்த பேப்பரை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தவளை, நித்தி நீ படி, நான் காஃபி எடுத்துக்கிறேன் என்றவரின் பின்னாலே சென்று அவர் காஃபியை எடுத்துக்கொண்டதும், சரி அத்தைம்மா, நான் ரோஷினி எழுப்புறேன். இன்னும் 1 மாசத்துல பப்ளிக் எக்ஸாம வச்சுட்டு இன்னும் தூக்கம் பாருங்களேன் என செல்லமாக அவளை கடிந்து விட்டு சென்ற மருமகளின் பொறுப்பை என்றும் போல் அன்றும் வியந்தவாறு காஃபியை பருகினார். ரோஷினியின் அறைக்கு முன்னால் நின்று கதவை தட்டியவள் வெகு நேரமாகியும் எந்த பதிலும் இல்லாமல் போக, ரோஷி டைம் ஆச்சுடா, இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாமா என்று சற்றே குரலை உயர்த்தி சொல்லவும், அந்த இரவு முழுவதும் சுந்தருடன் போனில் பேசிக்கொண்டிருந்த ரோஷி அதிகாலையில் தான் தூக்கத்திற்கு சென்றாள். அதை கலைக்கவென நித்திலாவின் அழைப்பை கண்டு கொள்ளாமல் தன் தலைக்கு மேல் தலையணையை வைத்து காதை அடைத்து கொண்டு தூங்கும் அவளை நித்திலாவின் இந்த சத்தம் கடுப்பாக மாற்றி வேகமாக வந்து கதவை திறந்தவள், ச்சே, ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? நான் உங்களை வந்து என்னை எழுப்ப சொன்னனா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம என அப்பட்டமான வெறுப்புடன் மொழிய, நித்திலாவின் குரலில் அங்கு வந்த சுசீலா பேசும் முன், ரோஷி என்னது, இப்படித்தான் உன் அண்ணிகிட்ட பேசுவியா? இதுதான் நீ பெரியவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா என அதட்டியது சாட்சாத் நம் கதிர் நிலவனேதான். அவனின் குரலில் வெளிப்படையான திகைப்பை காட்டிய நித்திலாவை மதிக்காமல், போ, ஸ்கூலுக்கு நேரமாச்சுல்ல, கிளம்பு என்ற அவனின் அதட்டலுக்கு மறு பேச்சின்றி ரோஷி சென்று விட்டாள். பின்ன எப்போதாவது ஒரு நாள் தான் நிலவன் அவளிடம் வாயை திறப்பான். அதனால் எப்போதுமே அவனிடம் ஒரு ஒதுக்கத்துடன் இருக்கும் ரோஷினிக்கு இன்று அவனின் குரலில் தெரிந்த கோபம் நிறைய பயத்தை விளைவிக்க, அதற்கு பின் வாயை திறக்காமல் தன் வேலையை செய்ய உள்ளே சென்று விட்டாள். மகனின் கண்டிப்பை ஆதரித்த சுசீலா, நீயாவது சொல்லு கதிர், அவ இப்பெல்லாம் இப்படித்தான் நடந்துக்கிறா, எல்லாரையும் எடுத்திருந்து பேசுறா. அது சரி, நீ எப்ப வந்த? உடம்பெல்லாம் சோர்வா தெரியுது. நித்தி, கதிர்க்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாடா என ரோஷினியில் ஆரம்பித்து நித்தியிடம் முடித்தார். அன்னையின் உபசரிப்பில் சின்னதாக புன்னகைத்த கதிர், நேத்து ராத்திரி தாமா வந்த, ரொம்ப லேட் ஆயிட்டதால அப்படியே ரூம்ல போய் படுத்துட்டேன் என பதில் கூற, இங்கே சுசீலா சொன்னபடி கதிருக்கு குடிக்க எடுக்க சென்ற நித்திலாவின் மனதில் இப்போது குழப்பம் உச்சி கொம்பில் நின்று கொண்டு அவள் தலையை தட்டி கொண்டிருந்தது. பின்னே இருக்காதா? அவர்கள் அறையில் அவளை அவன் இதுவரை ஒரு டேபிள் சேராக கூட கருதாதவன் இன்று தன்னை மரியாதையின்றி பேசிய தங்கையை அதட்டுகிறானே. ஒருவேளை இது அன்னை மற்றும் குடும்பத்தாரின் முன் அவன் நடிப்பா? இல்லை, தன் மனைவியை தான் மட்டுமே அதட்டி உருட்ட வேண்டும், அந்த அதிகாரம் மற்ற யாரிடமும் கொடுக்க விருப்பமின்றி இப்படி நடந்து கொண்டானோ? இருக்கும், அவன் அப்படிப்பட்டவன்தானே. ஐயோ, இவனின் நடவடிக்கை அனைத்தும் விசித்திரமாக இருக்கிறதே. ஆண்டவா, இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா? நித்தி, காஃபி கொண்டு வாடா என்ற சுசீலாவின் குரலில் தன் உலகத்திற்கு மீண்டும் வந்தவள், இந்தோமா என்று உடனே வரவேற்பறைக்கு விரைந்தாள். நித்திலா அவனிடம் காஃபி கோப்பையை கொடுத்துவிட்டு திரும்ப சென்றவளை சுசீலா கையை பிடித்திழுத்து கதிரின் அருகில் அமர வைத்தவர்.
எங்க நித்தி, எப்ப பாரு ஓடிட்டே இருக்க? கிட்டத்தட்ட 3 வாரம் கழிச்சு வந்திருக்கான் கதிர். அவங்கிட்ட பேசாம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு என்றவருக்கு ஒரு புன்னகையை உதிர்க்க நிலவனின் அருகில் ஒருவித நெளிவுடனே அமர்ந்து கொண்டிருந்தாள். இத பாரு நித்தி, நான் கதிர்கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கு அவனுக்கு வேலை இல்லையாம். அதனால நீ இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேண்டாம். நான் போய் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு முழுசும் 2 பேரும் நல்லபடியா நேரத்தை செலவழியுங்க. கதிர், உனக்கு உடம்புக்கு முடியும்னா காரை எடுத்துட்டு 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க, சரியா என வேகமாக திட்டமிட்டவர் அதை செயல்படுத்தவும் தாமதிக்கவில்லை. ஜானகி, எல்லாருக்கும் சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு என குரல் எழுப்ப அத்தனை நேரம் இவரின் அவசரத்தை பார்த்து கொண்டிருந்த நித்திலா, அத்தைமா ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் இவ்வளவு பரபரப்பு, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றவள் கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு, அவர் இன்னைக்குத்தான் வேலை முடிஞ்சு வந்திருக்கார். சரியான தூக்கம் இருந்திருக்காது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நாங்க இன்னொரு நாள் வெளியே போகிறோம் என அவனுடன் இருக்கும் தனிமையை தவிர்க்க அவள் சொல்ல, சுசீலா, அடப்போ நித்தி, அவன் இப்படி லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறது மிக மிக அபூர்வம். நீங்க 2 பேரும் ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க என்று எழுந்து கிச்சனுக்குள் சென்று விட நித்திலாவிற்கு சுசீலாவின் உற்சாகம் ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும், இவனுடன் தனியாகவா? ஒருவேளை தனியாக இருக்கும் சமயம் நம்மிடம் பிரியமாக நடந்து கொள்வானோ என்று அவனை பார்க்க, அவனோ தனக்கும் இந்த உரையாடலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதைப் போல காஃபியை பருகியவாறு பேப்பர் படித்து கொண்டிருந்தான். அதானே, இவனாவது பிரியமாக இருப்பதாவது. ஒரு நிமிஷம் இவனை நல்லவன் என்று நினைத்து விட்டேன். சரியான ரோபோட். இவனுடன் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். உணர்ச்சிகள் அற்ற ரோபோட் என்று அதுவரை மனதில் புலம்பியவள் கடைசி வார்த்தைகளை வெளியே முணுமுணுத்து விட்டாள். சொல்லியதும் தான் செய்த தவறு உரைக்க நாக்கை கடித்து கொண்டு அவன் கவனித்தானா என்று பார்க்க, அவனோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் மூழ்கி போயிருந்தான். அப்பாடி, முசுடு கேட்கல என நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் நகர்ந்ததும் பேப்பரில் இருந்து தலையை உயர்த்தி அவள் பின் அழகை ரசித்துவிட்டு குனிந்தான் கதிர் நிலவன். ரோஷினி கிளம்பி பள்ளிக்கு சென்றவுடன் சுசீலா சொன்னது போலவே அனைத்தும் செய்துவிட்டு ஃபேக்டரிக்கு கிளம்பி சென்றார். வீட்டில் ஜானகியை தவிர தோட்டக்காரர் வாட்ச்மேனை வைத்துவிட்டு மற்றவர்கள் அனைவருக்கும் விடுமுறை கொடுத்து அனுப்பி வைத்தார். ஆனால் ஜானகி இங்கிதம் அறிந்தவர் போல நித்திலாவிடம் ஏதேனும் தேவைப்பட்டால் தன்னை அழைக்குமாறு சொல்லிவிட்டு தங்களுக்கென கொடுக்கப்பட்ட ஷெட்டில் தங்கிக் கொண்டார். இப்போது அந்த பெரிய வீட்டில் கதிர், நிலவன் மற்றும் நித்திலாவை தவிர யாரும் இல்லாமல் இருக்க, வெகு நேரம் கிச்சனுக்குள் எதையோ உருட்டி கொண்டிருந்த நித்திலாவின் பின்னால் காலடி யோசை கேட்க, அது யாரென்று தெரிந்தாலும் தயக்கமாகவே திரும்பி பார்த்தாள். நிலவன் குளித்து முடித்து வேறுடை மாற்றிவிட்டு தலையை துவட்டியபடி நின்று கொண்டிருந்தான். என்ன அங்க தரையில புதையில் எடுத்துக்கிட்டு இருக்க? வா, வந்து எனக்கு டிஃபன் போடு, பசிக்குது என்று ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்து கொள்ள, தங்களுக்கு திருமணம் முடிந்த இந்த 20 நாட்களில் இதுதான் அவன் முதல் முறை வீட்டில் உண்பது என்பதால் நித்திலா கொஞ்சம் பரபரப்புடனே பாத்திரங்களை எடுத்து வைத்தாள். அவனுக்கு தட்டில் இட்லியை வைத்து சாம்பார் ஊற்றுவதற்குள் நித்திலாவின் கைகள் மிக தெளிவாக நடுங்க ஆரம்பித்தன. அது ஏனோ அவள் மனதில் தான் தன் கணவனுடன் இருக்கிறோம் என்று தோன்றாமல் ஏதோ வில்லனிடம் சிறைப்பட்ட கதாநாயகியைப் போல ஒருவித பயம் மனதிற்குள் பரவியது. மனதில் இருந்த பயம் அவள் உடலில் வெளிப்பட அதை கண்டுகொண்ட நிலவன் அவளை ஒருவித உணர்ச்சியற்ற பார்வை பார்த்தவாறு சாப்பிட ஆரம்பித்தான். நீ சாப்பிட்டியா என ஒரு வார்த்தையை அவன் கேட்க மாட்டான் என அறிந்தும் அவள் மனம் அதை எதிர்பார்த்தது. ஆனால் அதை மறைத்தவாறு தலை குனிந்து நின்றிருந்தாள். அப்புறம் ஃபேக்டரிக்கெல்லாம் போற போல இருக்கு என நிலவன் மொட்டையாக ஆரம்பிக்க, அவன் என்ன கேட்கிறான், யாரை கேட்கிறான் என்பதை புரிந்து கொள்ள அவளுக்கு சில நொடிகள் பிடித்தது. அவன் வேறு யாரையும் கேட்க அங்கே யாரும் இல்லை என்றாலும் அவனின் 6ஆம் விரலான கைபேசியில் உரையாடுகிறானா என்பதை இல்லை என உறுதிப்படுத்தி கொண்டு பின்
ஆ ஆமா என மெல்லியதாக பதில் கொடுத்தாள். ஆ முதல்ல என் அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்ட, இப்ப ஃபேக்டரியா என்ற அவனின் ஏளன பார்வையில் சிலிர்த்தெழுந்தாள் நித்திலா. இவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? தான் என்னமோ வலிய வந்து சுசீலாவை வசியம் செய்தது போலல்லவா பேசுகிறான். தன்னிடம் தப்பில்லாததால் நிம்மர்வுடனே பதில் கொடுத்தாள். இத பாருங்க, எனக்கு யாரையும் கவுத்து கைக்குள்ள போடணும்னு அவசியம் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க. அப்படி உங்களுக்கு ஃபேக்டரி மேல அக்கறைன்னா நீங்களே எடுத்து நடத்த வேண்டியது தானே. யார் உங்களை தடுத்தாங்க என்றாள் சூடாக. ஐயோ, மேடத்துக்கு கோபம் எல்லாம் கூட வருமா? வரட்டும் வரட்டும் என்றான் ஏளன சிரிப்புடன். ச்சே, இவனுடன் தன்னை தனியாக இருக்க வைத்திருக்கிறாயே முருகா. இரு, உனக்கு இந்த வாரம் பால அபிஷேகத்தை கட் பண்றேன் என அவள் விரும்பி வழிபடும் முருகனிடம் கோபித்துக் கொண்டிருந்த சமயம் அவன் உண்டு முடித்து கையை கழுவியிருந்தான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியே போகணும் என அவன் முடிக்கும் முன் நித்திலாவின் மனது, அப்பாடி கிளம்புறையா, முதல்ல அதை செய். தேங்க்ஸ் முருகா, உனக்கு பாலோட நெய் அபிஷேகம் செய்யறேன் என இன்ஸ்டன்ட் வேண்டுதலை வைக்க அவளின் வேண்டுதலை பொய்யாக்கும் வண்ணம், பட் அந்த வேலைய இப்ப கேன்சல் பண்ணலாம்னு இருக்க என்றதும் நித்திலாவிற்கு ஏன் என்று மனதில் இருந்த கேள்வி வாய் வழியாக குதித்தது. அதை தெளிவாக கேட்ட நிலவன், நான் ரோபோ இல்லைன்னு உனக்கு நிரூபிக்கணும் இல்லையா என்றதும், என்னது, என்ன செய்ய போறீங்க என்றாள் பயத்தில் வேர்த்த உடலுடன். அதே சமயம், ஐயோ, அப்போது மனதில் பேசுகிறேன் என்று நினைத்து வெளியே உளறிவிட்டது எத்தனை பெரிய தவறு. அது இப்போது நமக்கே வினையாக முடிந்து விட்டதே என அவள் தலையில் மானசீகமாக கொட்டி கொண்டாள். அவள் கேள்வியில், எனக்கு அப்போ நீ சொல்ற வரைக்கும் ஏதும் தோணல, நீ சொன்னதும் தான் புரிஞ்சது. நீயே கேட்கும்போது அதை நான் செய்யாம இருந்தா எப்படி என அவள் அருகில் நெருங்கி வர, அவன் இப்படி சொல்லவும் தான் சொன்னதை இவன் வேறு விதமாக புரிந்து கொண்டான் என்பது புலப்பட, அதனால் ஏற்கனவே மனதில் இருந்ததை இப்போது அவன் ஏதாவது செய்யும் முன் அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற உந்துதலில், இத பாருங்க, நான் அதை மீன் பண்ணி சொல்லல, அதுவும் நான் மனசுக்குள்ள இல்ல, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, நீங்க என் அனுமதி இல்லாம தொடக்கூடாது என்றாள் ஒரு முடிவுடன். என்னது, உன்னோட அனுமதியா? அப்ப நான் எதுக்கு இதை கட்டுன என அவள் சேலைக்குள் ஒளிந்திருந்த தாலி கொடியை வெளியெடுத்து காட்டி, இதை நான் கட்டுறதுக்கு நீ அனுமதித்தாயல்லவா, இதை கட்ட எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனா இந்த உரிமைக்குண்டான உரிமையை எடுக்க உன் அனுமதியா என்றான் அவளை இப்போது நன்றாக நெருங்கியவாறு. என்ன பேச்சிது? திருமணம் என்பது செக்ஸுக்கான லைசன்ஸ் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்றாள் அவனை 2 கையால் தன்னிடம் இருந்து தள்ளியமாறு. தள்ளிய அவள் கையை பற்றி கொண்டவன் அவள் முகத்தை தன் முன் திருப்பி, அப்ப வேற எதுக்கு என்றான் கண்களில் ஏதோ ஒருவித போதையுடன். அது கூட தெரியாம நீங்க எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? திருமணம் என்பது 2 உடல்களின் சேர்க்கை இல்லை, 2 உள்ளங்களின் சேர்க்கை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுத்து அன்பான காதலான வாழ்க்கையை வாழ்வதே திருமணம். ஜஸ்ட் பெட்ரூம்ல உங்க தேவையை தீர்க்க மட்டும் இல்ல. இவனுக்கு இதை புரிய வைத்துவிட வேண்டும் என்ற உந்துதலில் மனதில் இருந்ததை சொல்லிவிட்டாள். அவள் சொன்ன விதத்தில் கோபம் கொண்ட கதிர், ஹே, என்ன ஏதோ ஒரு லோஃபர் ரேஞ்சுக்கு பேசுற? என்னை பார்த்தா உடம்புக்கு அழைப்பவன் போல தெரியுதா? எனக்கு நீ சொல்லும் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் செய்துட்டு உன்னை கொஞ்ச நேரம் இல்ல, எனக்கு என் சினிமா தான் உயிர். என் அம்மா தான் எமோஷ்னலா பேசி உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சொன்னாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அந்த கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதை தவிர வேறு எதையும் என்னிடம் இருந்து எதிர்பார்க்காதே. நான் இப்படித்தான். முடிந்தால் இரு, இல்லைனா போயிட்டே இரு, புரிஞ்சதா என்று உரிமை விட்டு அவளை தள்ளிவிட்டு சென்றான். மாடியேறி சென்றவன் பின் நின்று திரும்பி அவள் பக்கம் வந்தவன், பட் நீ சொன்னதுல ஒன்ன மட்டும் ஒத்துக்கிற. எனக்கு உன்னை பார்த்தா செக்ஸ் ஃபீல் தவிர வேற எதுவுமே வர மாட்டேங்குது. அந்த விதத்துல நீ என்னை ஜெயிச்சிட்ட.
என்ற அப்பட்டமான ஏளனத்துடனும் அவளை ஊடுருவிய பார்வையுடனும் அவளை நெருங்கியவன் அவளின் உதடுகளை அழுத்தமாக சிறைப்பிடித்தான். அவனின் இந்த திடீர் தாக்குதலிலிருந்து தன்னை மீட்டு கொண்டவள் அவனிடமிருந்து விலகி கிச்சனுக்குள் சென்று அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள். அவன் சொன்ன விதத்தில் நித்திலாவின் உடல் கூச அவனை பற்றிய எண்ணம் அவளை வெகுவாக பாதித்தது. என் ஆசைகளை கனவுகளாக வளர்த்தேன். என் கனவு வெறும் கனவாகி போனதற்கு யார் காரணம் என்பதை நான் அறியேன். நிலவனின் பேச்சிலும் அவனின் செயலிலும் துவண்டு போன நித்திலா அவனிடமிருந்து தப்பித்து சமையல் அறைக்குள் தஞ்சம் புகுந்தாள். அவனின் இச்செயலால் என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியாமல் மூளை யோசிக்க மறுத்திருக்க தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். ஹேய் பொண்டாட்டி, என்ன போய் ஒளிஞ்சுக்கிட்ட? ஆனாலும் இந்த ஒரு கிஸ்க்கு நீ கொடுக்கிற பில்டப் ரொம்பவும் ஓவர் என அங்கே வந்தான் நிலவன். அவன் குரலுக்கு நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமர்ந்திருந்த நிலையிலேயே இருக்க அந்த சமயம் பார்த்து அவனின் மொபைலுக்கு கால் வர, சொல்லுடா வைபவ். இல்ல மச்சி, எனக்கு இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. என் வைஃப் நான் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லைன்னு ரொம்பவும் ஃபீல் பண்றா. சோ இந்த நாள் என்னோட வைஃபுக்குத்தான் என்று கூறிவிட்டு கீழே குனிந்து நித்தியின் கூந்தலை வருட, தேங்க்ஸ் டா மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணத்தான் போறேன், பாய் என போனை அணைத்தவன் நித்திலாவின் தலையை நிமிர்த்த அவள் அவன் கையை வெறுப்புடன் தட்டிவிட்டாள். ஹோ பேபி, என் ஃப்ரெண்ட் என்னை உன்னுடன் நல்லா என்ஜாய் பண்ண சொல்றான். இன்னைக்கு ஃபுல்லா என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானாம். பாரு நமக்கு தனிமை கொடுக்க எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்னு என்க அவளோ அவன் சொல்வதை காதில் கூட வாங்காமல் தன் சிந்தனையில் இருக்க, சரி மேல வா என்றதும் அவள் அவனை உணர்ச்சியற்ற பார்வை பார்க்க, ஹே என்ன நீ எல்லாத்துக்கும் இப்படி பார்த்து வைக்கிற? நீ தான் உன்னை புரிஞ்சுக்க சொன்ன, அதுக்கு தான் வர சொல்ற. எனக்கு உன்னை பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. வா வா சீக்கிரம் வா, எனக்கு புரிஞ்சத உனக்கு சொல்ற என அவள் கை பற்றி மேலே தூக்க முயல, நான் எங்கேயும் வரல, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்றேன் இல்ல என அவன் இழுப்புக்கு எழுந்த நித்திலா அவன் கையை தட்டிவிட அவனின் இறுக்கமான பிடியில் இருந்து விடுபட முடியாமல் இருந்தவளை அவன் அறைக்கு கூட்டி சென்றான். உள்ளே வந்ததும் அவளை இழுத்தணைத்தவன் இழுப்புக்கு அவனை விலக்க முடியாமல் தவித்தாள். ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு இது பிடிக்கல ப்ளீஸ் என்ற அவளின் கெஞ்சுதலுக்கு, ஹே என்னடி ரொம்ப பண்ற? என் அம்மா என்னடான்னா என்னை உன்னோட சந்தோஷமா இருக்க சொல்றாங்க. நீயும் அவங்க முன்னாடி சரி சரின்னு தலையாட்டிட்டு என்னையும் உணர்ச்சிகளற்ற ரோபோன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இப்படி சீன் கிரியேட் பண்ற. ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் நீ மிஞ்சிடுவ போல இருக்கு என நக்கலாக சொன்னவன், இத பாரு, எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க இதெல்லாம் பிடிக்கல பிடிக்கலைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் அந்த கேட்டகரி போலதான் இருக்கு. பட் நீ சொல்லனினாலும் எனக்கு உன்னோட ஃபீல் புரியுது. யூ டோன்ட் வரி பேபி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ என தடுத்த அவள் கைகளை ஒரு கையால் பிடித்து கொண்டு அவளை தன் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனிடம் போராட முடியாமல் மனமும் உடலும் சோர்ந்திருக்க இனி தன் போராட்டத்துக்கு பலன் இல்லை என்பதை அறிய உணர்ச்சிகளற்று அப்படியே இருந்தாள். வெகு நேரம் அவளின் மென்மையில் கரைந்தவன் அவளிடமிருந்து விலகி, பாத்தியா, உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிச்சிருக்கு, பட் பிடிக்காத மாதிரி எத்தனை பில்டப் கொடுக்கற. அவள் அவனிடம் போராட முடியாமல் தன் முயற்சியை கைவிட்டதை அவன் தனக்கு தகுந்தாற் போல நினைத்து கொண்டான். இந்த உலகத்துல நிறைய பேர் கல்யாணம் செய்யறதே இந்த தேவையை தீர்த்துக்கத்தான். அதுல எங்கிருந்து போய் காதல் புரிதல் எல்லாம் வந்து சுத்த ஹம்பக் என்று திருமணத்தை பற்றிய அவனின் மேலான கருத்தை தெரிவிக்க படுக்கையில் இருந்து எழுந்தவன், அப்பவே என்னை ஒரு பொறுக்கி ரேஞ்சுக்கு பேசினியே, நான் தொட்டு தாலி கட்டிய உங்கிட்ட தானே அப்படி நடந்துக்கிட்ட, அதுவும் ஒரே ஒரு தடவை. என்னமோ நான் ரோட்ல போறவ பின்னாடியே அலைஞ்ச மாதிரி மூஞ்சிய திருப்பற. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ தான் என்னை தூண்டி விட்ட. அதுவும் இன்னைக்கு நீ ரொம்பவே பேசிட்ட. உன்னுடைய என்னை பற்றிய நினைப்பிற்குண்டான தண்டனையை நீ அனுபவிக்கணும்.
என பார்வையால் அவள் மேனியை அளக்க அவளோ அவன் பார்வையின் பொருள் உணர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளின் இந்த ஊதாசீனத்தில் மிகவும் கோபம் கொண்டவன் அவள் அருகில் வந்து படுத்திருந்த அவளை ஒரு கையால் எழுப்பி, போதும் நித்திலா, இனி ஒரு முறை இப்படி முகத்து திருப்புனா என விரல் விட்டு கர்ஜித்தான். நான் இப்படி தாண்டி நீ என்கிட்ட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். எனக்கு எப்பவெல்லாம் நீ தேவையோ அப்பவெல்லாம் நீ வரணும். அதுக்குத்தான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சதா என உரிமை விட்டு அவளை படுக்கையில் தள்ளியவன் உடை மாற்றிக்கொண்டு வெளியே சென்று விட்டான். வெளியே வந்தவனுக்கு அவளின் தன்னை பற்றிய கேவலமான எண்ணம் அவனை வெகுவாக சீண்டிவிட, அதன் விளைவாக அவள் தன்னை மனதில் சித்தரித்து வைத்திருக்கும் விதமாக நடக்க வைத்தது. ஒரு வகையில் இன்றைய இந்த சம்பவத்திற்கு நித்திலாவின் பேச்சும் காரணம் என்பதை அங்கே துவண்டு போயிருந்தவளும் உணர்ந்தாள். ஆனால் நடந்த சம்பவம் அவளின் உடல் வலியை விட மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்க, காலையில் உண்ணாததும் அவளை வெகுவாக களைப்படைய செய்திருக்க, தன்னை அறியாமலேயே கண்ணயர்ந்தாள். எத்தனை நேரம் தூங்கினாளோ, வீட்டின் அழைப்பு மணி ஏதோ கிணற்றுக்குள் இருந்து ஒலிப்பது போல் கேட்க, எழ வேண்டுமென்று மனம் சொன்னாலும் உடல் ஒத்துழைக்காமல் இருக்க அப்படியே படுத்திருந்தாள். மீண்டும் மீண்டும் அழைப்பு மணி ஒலிக்க மிகவும் சிரமப்பட்டு கண்ணை திறந்தவளுக்கு நடந்த சம்பவம் மீண்டும் நினைவலையில் எழ, நடந்த அத்தருணங்களை தன் நினைவில் கூட கொண்டு வர விரும்பாமல் தன்னை சரி செய்து கொண்டு கீழே இறங்கி வந்து கதவை திறந்தாள். எதிரில் சுசீலாவும் ஜானகியும் தவிப்புடன் நின்று கொண்டிருக்க, அவளை பார்த்தவுடன், நித்திமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு? கதிரெங்க என சோர்ந்திருந்த நித்திலாவின் முகத்தை கையில் தாங்கியவாறு சுசீலா கவலையுடன் கேட்க, எனக்கு ஒண்ணுமில்ல அத்தம்மா, ரொம்பவும் அசதியா இருந்தது, அதான் நல்லா தூங்கிட்ட. நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, ஃபேக்டரி வேலை முடிஞ்சதா என முதலில் தடுமாற்றத்துடன் ஆரம்பித்து பின் தன்னை சுதாரித்து கொண்டு பேசினாள். அது சரி, மணி என்ன தெரியுமா? சாயந்தரம் 5 மணி. அது கூட தெரியாம நல்லா தூங்கி இருக்க என சிரிப்புடன் கேட்க, அவரின் சிரிப்பில் தன் கவலை மறந்து, ஐயோ மணி 5, நான் கவனிக்கவே இல்லம்மா. சரி வாங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டிஃபன் செய்யறேன் என அவள் திரும்ப, நீ போய் முகம் கழுவிட்டு மெதுவா வா, நான் செய்யறேன் என ஜானகி உள்ளே சென்று விட, நித்திலாவின் முகத்தில் தெரிந்த களைப்பை சுசீலா அவளின் சந்தோஷ களைப்பு என நினைத்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பை உதிர்த்துவிட்டு நித்திலா தன் அறைக்கு சென்று கதவை அடைத்தாள். அந்த அறையில் சிதறியிருந்த பொருட்கள் நடந்ததை மீண்டும் நினைவுபடுத்த எவ்வளவு முயன்றும் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கதிரின் ஒவ்வொரு செயலும் நித்திலாவிற்கு மிகவும் வருத்தத்தையும் குழப்பத்தையும் அளித்தது. அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? அவனுக்கு என்னதான் தேவை? முதலில் தான் பேசியதற்கு தன்னிடம் கோபம் கொண்டவன் பின் கோபம் கொண்டதற்கு முற்றிலும் வேறு மாதிரியாக தன்னை கட்டாயப்படுத்தி அவனின் இச்சைக்கு ஆட்படுத்தினான். என்ன பொறுக்கி என்று நினைத்தாயா என்று கேட்டதற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இல்லாமல் தன்னை பார்த்தால் அவனுக்கு தோன்றும் எண்ணம்தான் அவளின் வருத்தத்தின் உச்சம். எந்த பெண்ணும் கட்டிய கணவனின் வாயில் இருந்து கேட்க கூடாத வார்த்தை. ஆண்டவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? இப்படிப்பட்ட எண்ணத்துடன் இருக்கும் கணவனிடம் நான் எப்படி என் மீதி நாட்களை கடத்துவது என்று பலவாறு எண்ணங்களின் பிடியில் தன்னை தொலைத்திருந்தவளின் மனம் ஊமையாக அழ, அந்த நேரத்தில் அவளின் செல்போன் குரல் எழுப்பியது. கண்களை துடைத்து கொண்டு யாரென்று பார்க்க அவள் அன்னை விசாலம்தான் அழைத்திருந்தார். இதுதான் எப்போதும் அவர் அழைக்கும் நேரம். மனதில் இருந்த வருத்தம் அவருடன் தன்னால் இப்போது பேச முடியாது என்று வாதாடினாலும் தான் இப்போது பேசவில்லை என்றால் அத்தாய் உள்ளம் கண்டதையும் மனதில் நினைத்து தன்னை வருத்தி கொள்ளும் என்பது புரிய தன் குரலை சரி செய்து கொண்டு பேசினாள். நித்திமா என்றவரின் குரலில் அன்பு வழிந்தோட, அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க என்றவளின் குரலில் சற்றே தெரிந்த சோகத்தை கண்டு கொண்ட விசாலம், என்னடா நித்தி, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு முடியலையா
என்ற அவளின் சில வார்த்தைகளில் அவளின் நிலையை புரிந்து கொண்டு பேசிய தாயை நினைத்து பெருமிதம் கொண்டாலும் அவரை வருத்தாமல், எனக்கு ஒண்ணுமில்லம்மா, இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன், அதுக்குள்ள உங்க போன் அதான் என பாதி உண்மையும் பாதி பொய்யும் உரைக்க, என்னது இத்தனை நேரம் தூங்குனியா? குடும்ப பெண் இப்படித்தான் பொழுது போகிற நேரம் வரைக்கும் தூங்குறதா? இதத்தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தனா நித்தி என அவர் கடிந்து கொள்ள, அன்னையின் அதட்டலில் பழைய நித்தியாக மாறியவள், அம்மா, உங்களைப் போல என் அத்தம்மா ஒன்னும் மிலிட்ரி ஆபீசர் இல்ல, அவரே என்னை ஒன்னும் சொல்றதில்ல, நீங்க ஏன் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர் மாதிரி எப்பவும் ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? அடி கழுத, என்னையே கிண்டல் செய்யறையா? அது சரி, உன்னை யாரும் அங்க கேள்வி கேட்கறதில்ல, அதனால நீ இன்னமும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உனக்கு நல்ல மாமியார் கணவன் கிடைச்சிருக்கார், அதுக்காக இப்படி இருக்கக்கூடாது நித்தி, எப்பவும் உன் பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கோ என அவர் அறிவுரை பட்டியலை ஆரம்பித்தார். அன்று நித்திலாவை விட்டு கிளம்பும் சமயம் நிலவன் நித்திலாவை அதட்டியதை அவர் உரிமையுடன் கடிந்து கொண்டதாக நினைத்து கொண்டவருக்கு கதிர் நித்திலாவை நல்லபடியாக பார்த்து கொள்வான் என்ற நினைப்பும் வந்துவிட்டது. அதே நினைப்புடன் இப்போது மகளிடம் பேச, அம்மா ப்ளீஸ்மா, போதும், முடியல, வலிக்குது என அன்னையிடம் வம்பெடுத்து பேசி முடித்தவளுக்கு மனம் ஏனோ லேஸ் ஆனது போல உணர்ந்தாள். அப்போது பார்த்து, நித்திமா, சீக்கிரம் கீழே வாடா, நீ மதியமும் ஒன்னும் சாப்பிடலையா? கீழே வா, முதுகுல 2 வைக்கிற என சுசீலா கண்டிப்புடன் அழைக்க, இரு தாய்மார்களும் தன் மீது கொண்டுள்ள பாசத்தின் நிகழ்வில் கணவனின் செயல்களை அப்போதைக்கு தன் மனதில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு கீழே சென்றாள். டைனிங் ஹாலில் சுசீலா அமர்ந்திருக்க, ரோஷினி அப்போதுதான் பள்ளியில் இருந்து வந்திருந்தாள் போலும். கையில் செல்போனுடன் அவள் அறைக்கு செல்வதை மாடியில் இருந்து இறங்கி வந்து நித்திலா பார்க்க, அவளின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையில் இருந்து குடும்ப தலைவியின் பொறுப்பு மேலோங்க சுசீலாவிடம் வந்தவள், அத்தைம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க தானே என தயக்கத்துடன் கேட்க, என்ன நித்தி கேள்வி இது? உனக்கில்லாத உரிமையா? என்ன விஷயம் சொல்லு என சுசீலா அவளை ஊக்க, அது வந்துமா, ரோஷி இப்ப +2, இன்னும் கொஞ்ச நாள்ல பரீட்சை வரப்போகுது. இப்ப போய் அவ செல்போன் லேப்டாப்ல நேரம் செலவழிச்சா அவ படிப்பு பாதிக்கும், அதனால என அவள் சொல்லி முடிக்கும் முன், இத சொல்ல ஏண்டா இவ்வளவு தயக்கம்? எனக்கு புரியுது நித்தி, தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை செலவு செய்யறா. இது ஏற்கனவே நான் அவகிட்ட சொல்லி இருக்கேன், இன்னைக்கு கண்டிப்பா அவகிட்ட சொல்லிடுறேன் என சுசீலா தீவிர முகபாவத்துடன் சொல்ல, அந்த நேரம் பார்த்து உடை மாற்றிக்கொண்டு வந்த ரோஷினியும் வெளியே சென்றுவிட்டு வந்த நிலவனும் கேட்க நேரிட, ரோஷினிக்கு நித்திலா தன் விஷயத்தில் அதிகப்படியாக மூக்கை நுழைப்பது எரிச்சலை கிளப்ப, அவளை கோபத்துடன் பேசும் முன், நீங்க சொல்றது சரிதாம்மா, விந்தியா ரோஷினியுடன் பேச வேணும்னு போன் வாங்கி கொடுத்தாள், ஆனா இவ எப்போதும் அதைத்தான் வச்சிட்டு இருக்கா, அப்படி என்னதான் பேசுவாளோ, முதல்ல அதை வாங்கி வைக்கணும் என்றவாறு டைனிங் டேபிளில் நித்திலாவின் அருகில் அவளை உரசியவாறு வந்து அமர்ந்து கொண்டான். வாப்பா கதிர், நீயும் நித்திலாவும் தான் ரோஷினியை பார்த்து கொள்ளணும், இனி அவ உங்க பொறுப்பு என்ற அண்ணனின் சொற்களில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற ரோஷினி தன் அறைக்கு சென்று விட்டாள். அவளுக்கு வந்த கொஞ்ச நாட்களில் தன் குடும்பத்தை தனக்கு எதிராக திருப்பும் நித்திலாவின் மேல் வன்மம் நொடிக்கு நொடி பெருகியது. அது சரி, எங்க போன? நாங்க வரும்போது நீ இங்கு இல்லையே, காலையில உன்கிட்ட என்ன சொன்ன? நித்திலா கிட்ட இருன்னா நீ உன் வேலையை பார்க்க ஓடிட்டியா என சுசீலா கடிந்து கொள்ள, ஐயோ, என்னம்மா உங்க மருமகளுக்கு இப்படி சப்போர்ட் செய்றீங்க? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வெளியே போனேன், அது வரைக்கும் உங்க மருமகளை தான் கொஞ்சிட்டு இருந்த என நிலவன் ஒரு மாதிரி குரலில் நித்திலாவின் மேனியில் பார்வையை பதித்தவாறு சொல்ல, அவனின் பார்வையும் பேச்சும் நித்திலாவை எரிச்சலடை செய்தது. மனதில் மண்டிய எரிச்சலை சுசீலாவின் முன்பிருந்து மறைக்க நித்திலா வெகுவாக சிரமப்பட்டாள். ஆனால் நித்திலாவும் சரி சுசீலாவும் சரி ஒன்றை கூர்ந்து கவனிக்க மறந்து விட்டார்கள்.
எப்போதும் வேலை வேலை என்றிருப்பவன், குடும்பத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பவன், எப்படி ரோஷினியின் நடத்தை பற்றியும் விந்தியா அவளுக்கு வாங்கி கொடுத்த செல்போன் பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை யாரும் யோசிக்கவில்லை. அப்படி யோசித்திருந்தால் கனவுகளுக்கு எல்லை இல்லை. காணும் கனவுகள் யாவும் நிஜமாய் மாறினால் கடவுளுக்கு வேலை ஏது? அன்று சுசீலாவுடன் நடந்த அந்த உரையாடலுக்கு பின் ரோஷினியிடமிருந்து செல்போன், லேப்டாப் அனைத்தும் பறிக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்துக்கும் காரணமாயிருந்த நித்திலாவின் மேல் ரோஷினி ஏக கடுப்பில் இருந்தாள். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நித்திலாவை அவமானப்படுத்த நினைக்க அதற்கு அவள் அண்ணன் முட்டுக்கட்டையாக இருந்தான். இவை அனைத்திற்கும் மேல் தன்னுடன் நட்பாக பழகும் சுந்தரிடம் பேச முடியாமல் இருக்க அந்த கோபத்தையும் நித்திலாவிடமே திருப்பினாள். சுந்தரும் ஒரு சில நாட்கள் பார்த்தவன் அன்று அவள் பள்ளிக்கே வந்துவிட அவனை இதுவரை போட்டோவில் மட்டுமே பார்த்திருந்த ரோஷி அன்று பள்ளியில் பார்க்கவும் மிக அதிர்ச்சியுடன் அவனை எதிர்கொண்டாள். அவளின் பள்ளி ஆபீஸ் ரூம் அருகில் இருந்த விசிட்டர் ரூமில் இருந்த சுந்தரிடம் வந்தவள், "என்ன சுந்தர், எதுக்கு இப்ப ஸ்கூலுக்கு வந்திருக்க?" என்றாள் பயம் கலந்த கோபத்துடன். இவன் வந்திருப்பதை பள்ளி நிர்வாகம் தன் அன்னையிடமோ இல்லை அண்ணனிடமோ சொல்லிவிட்டால் அதன் பிறகு என்ன நடக்குமோ என்ற பயம் அவளை கலங்க செய்தது. "ஹே, என்ன பேபி, உன்னோட ஃபோன் ஏன் கொஞ்ச நாளா ஸ்விட்ச் ஆஃப்? நீ ஆன்லைன்லும் வர்றதில்ல. நான் எத்தனை முறை உன்னை கால் செய்து பார்த்து உனக்கு என்னமோ ஏதோ ஒன்று உன்னை தேடி வந்தா நீ என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறையே?" என்றான் பொய்யான வருத்தத்துடன். அதை அப்படியே நம்பிய அச்சிறு பெண், "இல்ல சுந்தர், நான் சொன்னேன்ல என் அண்ணி, எல்லாம் அவங்களால தான் வந்தது. அவங்க என் அண்ணங்கிட்ட சொல்லி என்கிட்ட இருந்து ஃபோன், லேப்டாப் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அதனால தான் உன்னை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா இப்போ நீ இங்க வந்ததை ஸ்கூல்ல யாராவது வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்" என அவள் தன் பயத்தை வெளியிட, "நோ பேபி, நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? உனக்கு நான் இருக்கேன் இல்ல? உன் வீட்டில் ஏதாவது கேட்டா நீ தைரியமா சொல்லிடு, நீ என்ன லவ் பண்றேன்னு" என அவன் சாதாரணமாக சொல்ல அதை அதிர்ச்சியுடன் கேட்டு கொண்டிருந்த லோஷி, "என்னது, லவ்வா?" என கேட்க, "என்னடா இப்படி ஆச்சரியப்படுற? நான் இதுவரைக்கும் உன்கிட்ட இதை சொன்னதில்லையா? நீ ரொம்பவும் சின்ன பெண்ணா இருக்க. சரி, கொஞ்ச நாள் போன பிறகு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் உங்க வீட்டில் உன்னை இப்படியெல்லாம் கொடுமை செய்யறத என்னால தாங்கிக்க முடியல. நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத என்னால பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. நீ பேசாம இப்பவே என் கூட வந்துடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்" என அவன் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு காதல் வசனம் பேச, ரோஷி அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிர்ச்சியை பிரதிபலித்தாள். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் சிறு சலனத்தை ஏற்படுத்தி இருக்க, அந்த சலனத்தில் குழம்பி இருந்தவளை அதற்குள் அந்த பக்கம் சில மாணவர்கள் வரும் அரவம் கேட்க, "சரி சுந்தர், இதை பத்தி நாம அப்புறம் பேசலாம். இப்ப நீ இங்கிருந்து கிளம்பு" என அப்போதைக்கு அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.